ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது? சொல்லால். ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது? சொல்லால். நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும். அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும். ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களைக் கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னா இறைமாட்சி. நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஓர் அரசன் முன்மாதிரியான குணங்களைக் கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இறைமாட்சி. கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னா திருக்குறள். கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னா திருக்குறள். டேஷ் உளனொருவன் இன்றில்லை என்ற பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னா நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு, நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை.